கேக்குறத விட சும்மாவே தெரியல. ஒண்ணு கேட்டு போகாத. மாமா என்ன மாமா இது? என்னக்கா ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? பாரு விஜய், இந்த மனுஷனுக்கு நல்லது கெட்டது தெரியுதா? இவர் மேல உள்ள அக்கறையில பேசினா என்ன அடிக்கிறாரு, திட்டுறாரு. சரி சரி, சின்ன குழந்தை மாதிரி அழாத. முதல்ல அழுகை நிறுத்து. என்ன மாமா கை வாங்கிட்டு இருக்கீங்க? இதை நிறுத்தவே மாட்டீங்களா? மாமா அக்கா அழாதக்கா. பாத்தியா விஜய், என் மேல கோச்சுக்கிட்டு சரியா சாப்பிடாம கூட போயிட்டாரு. மாமா மேல இவ்ளோ பிரியத்தை வச்சுக்கிட்டு அப்புறம் எதுக்குக்கா சண்டை போட்டுட்டு இருக்க? அதனாலதான் எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையே வருது. என்ன தாத்திரம் பிடிச்சவன்னு சொல்லி திட்டிட்டு போற. ஐயோ அக்கா விடுக்கா, கோவத்துல ஏதோ திட்டிட்டு போயிட்டாரு. அழாத அழாத, முதல்ல நிறுத்துக்கா. மூணு பிள்ளைங்கள ஆளாய் போச்சு. இப்போவாது நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஏண்டி ஏண்டி இப்படி சாப்பிடாம அழுதுகிட்டே உக்காந்துட்டு இருக்கிற? நம்ம தலையெழுத்துதான் இப்படி நாய் போச்சு. அத்தை இந்தாங்க பால் மாத்திரை. என்னத்தை மாத்திரை சாப்பிட்டு என்னத்தை குடிச்சு பாடா செல்லம். ஏன் சரோ, நான் யதார்த்தமா தான் கேக்குறேன். உன் புருஷன் கடந்து அவஸ்தைப்படுறது உனக்கு தெரியல? அவனுக்கு ஏதாவது விதத்துல உதவணும்னு உனக்கு தோணலையா? உங்க அப்பா கிட்ட போய் எங்கேயாவது பணம் பற்றி கொடுங்கன்னு கேட்க கூடாதா? அத்தை நான் என்னமோ புலம்புறத நினைச்சுக்கிட்டு நீ கண்டுக்காம இருக்கியா? இத பாரு, நான் தெளிவாவே சொல்றேன். பொண்டாட்டின்னா புருஷனுக்கு கஷ்டம் வரும்போது அதை பல வழி தீக்கிறதுக்கு உதவி பண்ணணும். நீ போய் உங்க அப்பா கிட்ட கேட்டு முடிஞ்ச அளவுக்கு பணத்தை புரட்டி தர சொன்னா என்ன? அத்தை நான் எப்படி அத்தை அப்பா கிட்ட எப்படி இவ்ளோ பணத்தை கேட்க முடியும்? ஏன் கேட்க கூடாது? போய் சொல்ல. நான் பேச தெரியாம பேசி என் நாத்தனார் வாழ்க்கை இப்ப தொங்கல்ல இருக்கு, விட்டா நாசமா போயிடும், அதை சரி பண்றதுக்கு பணம் வேணும்னு சொல்லி கேளு. அத்தை இத பாரு, என் மக வாயும் வயிறுமா வாழா வெட்டியா இருக்கிறப்ப அதே வீட்டுல நீ எப்படி புள்ள புருஷனோட சந்தோஷமா இருக்க முடியும்? மனசாட்சி உறுத்தாது? அவ இங்க சீப்பட்டு கிடப்ப, நீங்க எல்லாத்தையும் மகாராணியாட்ட பரிபாலனை பண்ணிக்கிட்டு இருப்பியா? போய் ஏதாவது இதுக்கு ஒரு வழி பண்ணு. இல்லாட்டி நீ இந்த வீட்டுக்கு மருமகன் சொல்றதுல அர்த்தமே இல்ல. என்ன பாக்குற? உங்க அப்பா என்னமோ செல்வத்து மேல ஏகப்பட்ட பிரியத்தோட இருக்கிறதா எல்லாரும் சொன்னீங்க. கடைசியில பொண்ணு கேட்டு போனப்ப மூஞ்சில கரிய பூசில அனுப்பிச்சாரு. இருந்தாலும் அவரை இன்னும் இந்த பயலுங்க தலையில தூக்கி வச்சதுல ஆடிட்டு இருக்கானுங்க. அதான் நிஜமாவே அந்த மனுஷனுக்கு இந்த வீட்டு மேல அக்கறை இருந்ததுன்னா இந்த சந்தர்ப்பத்திலேயாவது உதவி செய்யறாரான்னு பாப்போமே. அத்தை அப்பாக்கு எப்பவுமே இந்த வீட்டு மேல ஒரு பிரியம் இருக்கு. ஆனா இவ்ளோ பணம் எப்படி அத்தை? மனசு இருந்தா மார்க்கம் தன்னால வரும். உங்க அப்பாவுக்கு நிஜமாவே மனசு இருக்கா இல்ல எல்லாமே வார்த்தை பசப்பல் தானான்னு இதுல இருந்து தெரிஞ்சிடும்ல. மகளை கட்டி கொடுத்துட்டு கடமை முடிஞ்சிருச்சுன்னு ஜாலியா வீடு வீடா சுத்திக்கிட்டு திரியறாருல, இந்த ஒரு தடவையாவது உதவி பண்ணட்டுமே. கல்யாணத்துக்கு பிறகு இந்த குடும்பத்துக்குன்னு அவர் என்னத்தை செஞ்சாரு? இந்த முறை அவர் வண்டவாள தெரிஞ்சிரும்ல. இத பாரு, நிஜமாவே உனக்கு உன் நாத்தனார் மேல அக்கறை இருந்தா போய் கேளு. என்ன பேச்சே காணோம்? எனக்கு தெரியுமே, அந்த பசப்புற மனுஷனுக்கு பிறந்தவ தானே நீ. நீ எப்படி இருப்ப? நீ நிச்சயம் போகவும் மாட்ட, போய் உங்க அப்பங்கிட்ட பணம் கேட்கவும் மாட்ட. இல்ல அத்தை,
நிச்சயமா நான் போவேன். கண்டிப்பா அப்பா கிட்ட பணத்தை கேக்குறேன். லீலா, என்ன பண்ணிட்டு இருக்க? உட்கார்ந்துட்டே இருந்ததுனால கால் மறுத்து போச்சு மாமா. அதான் உள்ளேயே நடந்துட்டு இருக்கேன். ரவி எங்க? உள்ளதா இருக்காரு மாமா. ரவி, என்னப்பா? என்னப்பா புள்ள தனியா இங்க உலாத்திக்கிட்டு இருக்கு? எங்கேயாவது வெளியில கூட்டு போக கூடாதா? சரிப்பா, நாளைக்கு காலையில வெளியில கூட்டு போறேன். எங்களில வெளியில போலாம். கோயிலுக்கு போலாமா? கோயிலுக்கு தினமும் போயிட்டு வந்துட்டு தானே இருக்கோம். சினிமாக்கு போலாமா? அங்கெல்லாம் கூட்டம் நிறைய இருக்கும். கூட்ட நெரிசல்ல ஏதாவது ஆயிடும். இந்த நிலைமையில இங்க கூட்டு போகாத. சரி, இல்லைன்னா பீச்சுக்கு போறோம். இது இன்னும் சுத்தமாச்சே. வாடகை காத்து வயிற்று புள்ள கறியா இங்க கூட்டு போறங்கடியா? ஒண்ணு பண்ணுவோமே, சரவணி வீட்டுக்கு இல்ல விஜய் வீட்டுக்கு போலாமா? அங்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. என்ன லீலா, நான் கேட்டதும் கொஞ்சம் கூட யோசிக்காம பட்டுன்னு வேண்டான்னு சொல்லிட்டேன். எதுக்குங்க அங்கெல்லாம்? என்ன லீலா, எதுக்காக இப்படி சொல்ற? என்னாச்சு? ஆமா மாமா, அவங்க எல்லாரோட போக்குலயும் ஒரு மாற்றம் தெரியும் போது நாம மட்டும் எதுக்கு அங்க போனோம்? அதான் வேண்டான்னு சட்டுன்னு சொல்லிட்டேன். என்ன லீலா, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ போய் இப்படி எல்லாம் பேசுறியம்மா? ஆமா மாமா, மத்தவங்க எப்படி நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தானே நாமளும் நடந்துக்க முடியும். அவங்க சைடுல அந்த மாற்றம் தெரியும் போது அது நம்ம கிட்ட பிரதிபலிக்க தானே செய்யும். அட என்னம்மா நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு. லீலா சொல்றதாம்ப கரெக்ட். டேய், என்னடா அர்த்தம் இல்லாம பேசிக்கிட்டு? லீலா சொல்றதாம்ப ரொம்ப கரெக்ட். எனக்கு அப்படிதான் தோணுது. இந்த மாணிக்கு வீடாகட்டும் இல்ல கோபி வீடாகட்டும். டே, அதான் அவங்க வந்து போனாங்கல்ல. கரெக்ட் தான். நீங்க சொன்ன மாதிரி 2 வீட்டாளுங்களும் வந்தாங்க போனாங்க. ஏதோ கடமைக்கு வந்த மாதிரில வந்து போனாங்க. சொந்த பந்தனா என்னப்பா? ஒருத்தர் துக்கத்துல இருக்கும்போது அது பாதியாவது வாங்கி தான் தோல்ல சுமக்கணும் இல்ல? இவங்க பாட்டுக்கு வந்தாங்க, வெளியில உட்கார்ந்தாங்க, உள்ளேயும் வெளியிலயும் ஒரு 4 தடவை நடந்தாங்க, டைமை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்படி இருந்தா எப்படிப்பா? இதுக்கு பேர் தான் அக்கறையா? 16ஆம் நாள் காரியத்துக்கு எல்லாரும் வந்தாங்க, கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தராவது இந்த வீட்டு பக்கம் எட்டி பார்த்தாங்களா? இந்த சொந்தக்காரங்களை நினைச்சாவே எரிச்சலா தான் இருக்கு. டேய், அப்படி எல்லாம் பேசாதப்பா. நீ நம்ம சார்பா நின்னு பேசுற. இதுவே வேற ஒரு வீட்டுல இப்படி ஒரு துக்கம் நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோ, நாமளும் இப்படிதான் போயிட்டு வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்திருப்போம். அதுதான் யதார்த்தமான நிலைமை. அதுவும் யாரும் திட்டம் போட்டு இப்படிதான் நடக்கணும் நடக்கிறது இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுவே சிதம்பரம் என்ன ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போய் நல்ல புத்தி சொல்லி அனுப்பலையா? அப்பா, நான் மாமாவை பத்தி சொல்லல. அவர் ரொம்ப தங்கமானவரு. நான் இந்த மாணிக்கத்தையும் கோபி பத்தி தான் சொல்றேன். நானும் அவங்கள பத்தி தான்ப்பா பேசுறேன். நமக்கு ஏதோ கஷ்டங்கிறத வச்சு அவங்கள பத்தி அனாவசியமா பேசவோ தப்பான ஒரு முடிவுக்கோ வரக்கூடாதுப்பா. அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? இல்லப்பா, இல்ல மாமா, இவர் சொல்றதும் கரெக்ட் தானே. இவரோட ஆதங்கத்திலயும் கோவத்திலயும் ஒரு நியாயம் இருக்கத்தானே செய்யுது. அட நீ என்னம்மா, நீயும் என்ன மாமா, நீங்க அவங்களுக்கு போய் இப்படி பூசி மெழுக பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, கரெக்டா நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன மாதிரி நீயும் சிந்திக்கிற. ஹலோ, மாணிக்கம் பேசுறேன். என் பேரு சந்தோஷ், நிர்மலாவோட ஹஸ்பண்ட். என் ஒய்ஃபை கொஞ்சம் கூப்பிட முடியுமா ப்ளீஸ்? மாப்பிள்ள, ப்ளீஸ் நிர்மலாவை கூப்பிட முடியுமா? நிர்மலா, அண்ணே, உனக்கு தான் போன். ஹலோ, யாரு? நிமி, நான் தான் பேசுறேன். எனக்கு நீங்களா? எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? சாப்பிட்டீங்களா? கூல் டவுன். இப்படி படபடன்னு கேட்டா அப்படி ஒவ்வொன்னா கேளு. சரி, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் யுவர் ஹவுஸ். புரியல? அதாவது உன் வீட்டுக்கு வெளியே இருந்து என் செல்போன் மூலமா உன்கிட்ட பேசுறேன். எதுக்கு வீட்டுக்கு வெளியில இருந்து பேசுறீங்க? என்னங்க இது? உள்ள வர வேண்டியது தானே? நோ சான்ஸ் நிமி, நோ சான்ஸ்.
இப்ப நான் சொல்றத கேளு. உள்ள என் பேக் ஒன்னு இருக்கு, அதுல என்னுடைய முக்கியமான திங்ஸ் எல்லாம் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. என்னது? என்னுடைய எக்ஸிகியூட்டிவ் பேக் ஒன்னு இருக்கு, அதுல ஒரு ஃபிளாபி டிஸ்க் இருக்கு, அது இல்லாம டிராவலர் செக்ஸ் எல்லாம் இருக்கு, அதை எடுத்துட்டு உடனே வா. என்னது? எடுத்துட்டு வரவா? ஆமா, எடுத்துக்கிட்டு வா. வெளியில நிக்கிறேன்ல. அப்புறம் ஒரு முக்கியமான மேட்ரு, கூட லக்கேஜ் மாதிரி உங்க அண்ணனையும் அம்மாவையும் கூட்டு வராது. ஐ டோன்ட் லைக் இட். ஓகே? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? 1000 தான் இருந்தாலும் உறவெல்லாம் விட்டு போயிடுமா? என்ன பயமுறுத்துறியா? இதோ பாரு, உங்க அண்ணன் மாதிரி ஒரு ஆளோட உறவு விட்டு போறது ரொம்ப நல்லது. அதை நான் வரவேற்கிறேன். என்னங்க இப்படி பேசுறீங்க? கரெக்டா தான் பேசுறேன். இந்த பார், இந்த மாதிரி லொகாலிட்டி நான் அதிக நேரம் வெயிட் பண்ண முடியாது. பேக் எடுத்து சீக்கிரம் வா. எங்க இருந்து பேசுறாரா? வீட்டுக்கு வெளியே நின்னுக்கிட்டு செல்போன்ல பேசுறாருமா. இது என்னடி கூத்து? வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம? அவர் வரமாட்டாருமா, பிடிவாதமா இருக்காரு. அப்புறம் எதுக்கு வாசல்ல வந்து நிக்கிறாரு? பேக் வேணுமா, அதை வாங்குறதுக்காக. மாணிக்கம், என்னடா இது? எல்லாம் நம்ம தலையெழுத்துமா. ஏங்க, வீடு வரைக்கும் வந்தவரை உள்ள கூப்பிடாம இருந்தா நல்லா இருக்காது. கூப்பிடுங்க. ஏய், சீக்கிரம் வர வேண்டியதானே? ஏங்க இப்படி வெளியவே நின்னுட்டு இருக்கீங்க? ஃபேமிலி என்னம்னா நடு ரோட்ல நிக்க வேண்டியதான். எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? அப்புறம் சாப்பாடெல்லாம் ஆச்சா? காய்கறிக்காரர் நல்லா கவனிக்கிறாரா? கவனிச்சுக்கிறாங்க. நீ வெஜிடபிள் சூப் வச்சு குடி, உன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உங்க அண்ணன் பழைய காய்கறியெல்லாம் அள்ளியாந்து போடுவாரு, அதை வச்சு எதுவும் சாப்பிட்றாத. என்ன புரியுதா? இந்த பணத்தை கொடுத்தா வாங்க மாட்டேன்னு நினைச்சேன், உடனே வாங்கிக்கிற. இல்லங்க, வேண்டான்னு சொன்னா நீங்க கோச்சுப்பீங்களே. அது சரி, பணம் எந்த ரூபத்துல வந்தாலும் அதை அமுக்குறதானே உங்க ஃபேமிலியோட புத்திய. சரி, என் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சா? ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப அவசர தேவையா இருக்குல்ல. சரி, நான் கிளம்புறேன். மாப்பிள, சீக்கிரம் போ, தெரிஞ்சா எதுவும் கிடைச்சிட போகுது. சீக்கிரம் போ. மாப்பிள, எதையும் மனசுல வச்சுக்காம உள்ள வாங்க மாப்பிள. சனியம் பிடிச்ச வண்டி கிளம்ப மாட்டேங்குதா? மாப்பிள, மாப்பிள, நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மாப்பிள. நான் நாளைக்கு அழகர் குலத்துக்கு போறேன். ஏன்? அத்தை என்ன அப்பா கிட்ட பணம் கேட்க சொன்னாங்க. என்னது? ஆமாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறதா? அப்பா கிட்ட எல்லாம் பணம் எல்லாம் கேட்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்றீங்க? சரோ, பாவம் சரோ மாமா. அவர்கிட்ட இவ்வளவு பெரிய தொகையை போய் கேட்கறது அவரை கேலி பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரோ, இதை பார், நான் சொந்தமா காய்கறி கடை வச்சிருக்கேன், பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். தினம் ஆயிரக்கணக்கில் வரவு செலவு நடக்குது. ஆனா சமயத்துல என்னாலேயே இவ்வளவு பெரிய தொகையை புரட்டுறதுக்கு கஷ்டமாயிடுது. பாவம் மாமா இடத்த முடிச்சு கொடுத்து அதுல வர்ற பணத்துல மிச்சப்படுத்தி உங்களெல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட இவ்வளவு பெரிய தொகை எப்படி வரும்? அது மட்டும் இல்ல, பாவம் அவருக்கு யாரும் கடன் கூட கொடுக்க மாட்டாங்க. இந்த விஷயம்லாம் அத்தைக்கு தெரியாதது இல்லையே. இருந்தாலும் அப்பா கிட்ட பணம் கேட்க சொல்றாங்களே. அம்மா ஒண்ணு அறியாமையில பேசியிருக்கணும், இல்ல வீம்புக்கு பேசியிருக்கணும். எதுவா இருந்தாலும் மாமா கிட்ட போய் பணத்தை கேட்கறதெல்லாம் தப்பு. இத பார், ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை நம்ம போய் கேட்டு மாமாவால புரட்ட முடியலன்னு வச்சுக்கேன், ஐயோ நம்மளால முடியலையேங்கிற வருத்தம் தான் அவருக்கு வரும். எதுக்கு இது தேவையில்லாம? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் அப்பா கிட்ட பணம் கேட்டுதான் ஆகணும். ஏன்? ஏன்னா இது அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு பரீட்சை மாதிரி. பரீட்சையா? ஆமாங்க, அப்பாவுக்கு இந்த குடும்பத்து மேலயும் உங்க மேலயும் பிரியம் இருக்கா இல்லையான்னு இதுல தெரிஞ்சிருமா அப்படின்னு அத்தை சொன்னாங்க. அம்மா ஏதோ சொல்றாங்க. நீ என்ன பண்ற, நேரம் அம்மா கிட்ட போய் அப்பா கிட்ட இவ்வளவு பணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடு. அப்படிலாம் என்னால சொல்ல முடியாது. நான் அப்பா கிட்ட பணம் கேட்க தான் போறேன். என்ன நீ அம்மாக்கு மேல பேசிட்டு இருக்க? இது பாருங்க, நான் யார்கிட்ட பணத்தை கேக்குறேன்? அப்பா கிட்ட தானே. யாருக்காக கேக்குறேன்? உங்களுக்காக தானே.
இதுல என்ன தப்பு இருக்கு? மாமா கிட்ட பணத்தை கேட்கறது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அவர்கிட்ட இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டும் போய் கேட்கறது தான் தப்பு. அத்தைக்காகவும் நிர்மலாக்காகவும் நான் அப்பா கிட்ட பணம் கேட்கத்தான் போறேன். நான் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் உங்க பேச்ச கேட்க போறதில்ல. முடிஞ்சா நீங்களும் வந்தீங்கன்னா நாம சேர்ந்தே போய் அப்பா கிட்ட பணத்தை கேட்கலாம். எது நீ போறதே தப்புங்கிற, இதுல என்னையும் கூப்பிடுறியா நீ? நீங்க வரலனாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க அப்பா மேல வச்சிருக்கிற மரியாதையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அப்பா கிட்ட பணம் கேட்கத்தான் போறேன். நீங்க வரலனாலும் நான் தனியா தான் போறேன். நாளைக்கு நான் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன். சரோ, நீங்க ஒண்ணும் பேசாதீங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். அக்கா சாப்பிடுவா. வேணா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்னக்கா நீ உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன். வா வந்து சாப்பிடு. இந்த மனுஷன் இன்னும் காணும் விஜய். சொல்றத கேளுக்கா, மாமா வந்துருவாரு. நீ எதுக்காக இப்படி வயித்த காய போட்டுட்டு இருக்க? வா வந்து சாப்பிடு. எங்கேயாவது இந்த கூத்த பாத்துருக்கோமா? தினம் தினமா ஒரு மனுஷன் லேட்டா வருது. இங்க ஒருத்தி காத்துட்டு இருப்பேன்னு தெரிய வேண்டாம். அக்கா நீ எதுக்காக இப்படி டென்ஷன் ஆகுற? மாமா என்ன ஒன்னையே நினைச்சிட்டு இருக்க முடியும்? அங்க 1008 வேலை இருக்கும். ஆமா 1000 வேலை இருக்கத்தான் செய்யும். ஆனா அதுக்காக பொண்டாட்டி புள்ள சாப்பாடு உடம்பு எந்த நினைப்பு இல்லாம அலைஞ்சி என்னத்தை சாதிக்க போறோம்? ஓடி ஆடி சம்பாதிக்கிறது எதுக்கு? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் பிச்சைக்காரனா இருந்தாலும் இந்த வயிற்று பசிக்கு தானே எல்லா பாடும். அத காய போட்டுட்டு என்ன பொழப்பு? ஏங்கா ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? மாமா வந்துருவாரு. நான் தெரியாம தான் கேக்குறேன். இவ்வளவு பாடுபட்டு உடம்புக்கு மறுபடியும் முடியாம போயிட்டா என்ன பிரயோஜனம்? அப்படி என்ன வேலை? நான் ஆசமா போன வேலை. சரி சரி, நீ இப்ப சாப்பிட வரியா இல்லையா? மாமா வராம சாப்பிட எனக்கு மனசே இல்ல. அப்படி என்னதான் பண்றாரோ 11 மணி வரைக்கும். இந்த பரமா தானம் சும்மா எதுக்கு வேலை வேலைன்னு புலம்பிட்டு இருக்க? நானும் அங்கதான் வேலை செய்யறேன். 8 மணிக்கே கார்மெண்ட்ஸ் மூடிடுறாங்க. உன் வீட்டுக்காரன் எங்க ஜாலியா சுத்திட்டு வரானோ, நீ எதுக்கு தேவையில்லாம புலம்பிட்டு இருக்க? பாத்துக்குமா, நல்லா பாத்துக்க. என்னமோ ஓடி ஓடி உடச்சி தள்ளாரு. சாப்பிட கூட மறந்து வேலை செய்யறான்னு சொன்னியே, பாரு எப்படி வரான்னு. நல்லா தெம்பா தானே நடந்து வராரு. என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்ல போஸ். மிஸ்ஸஸ் தனலட்சுமி போஸ் இருக்காங்களே, அவங்க உங்க கடின உழைப்பை நினைச்சு டென்ஷன் ஆகிறாங்க. என்ன இருந்தாலும் நீங்க இப்படி உழைக்கூடாது. நீங்க உழைக்கிற உழைப்புல உங்க மிஸ்ஸஸுக்கு பிபி இருந்தா பாருங்களேன். ஏண்டி நீ வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன்? இப்ப என்ன எதுக்கு முறைக்கிறீங்க? ராத்திரி 11 மணி வரைக்கும் வரலன்னா நான் கவலைப்பட மாட்டேனா? ஏண்டி உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராதா? ஏண்டி முட்டாள்தனமா நடந்துக்கிற? டெய்லி ஒரு பிரச்சனை தூர எதுக்காக திட்டுறீங்க? என்ன கொஞ்சம் சொல்றியா? தொந்தரவு தாங்காம தானே டெய்லி லேட்டா வரேன். மாமா எதுக்காக இப்ப அக்காவை திட்டுறீங்க? திட்டாம வேற என்ன பண்ண சொல்றேன்? அக்கா வந்து சாப்பிடுவா. நான் வர போடி. எதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம்? வந்து சாப்பிடு. நான் தான் வரலங்கறல. படுற பாடெல்லாம் வயித்துக்குன்னு நீ தானே சொன்ன. ஆமா சொன்னேன். சொரக்காய்க்கு உப்பு இல்லன்னு. போய் உன் வேலையை பாரு. விஜய் எதுக்கு அவளை போய் தொங்கிட்டு இருக்க? எனக்கு பசிக்குது, சோறு போடு. மூஞ்சி முகரே. ஏன் தானா விஜய் மேல கோவப்பட்டு சாப்பிடலையா, இல்ல விஜய் செய்யற சமையல் நல்லா இல்லைன்னு சாப்பிடலையா? வேற ஒண்ணும் இல்ல. சாதத்துல தண்ணி ஊற்றி வச்சுட்டேன், மிளகு ரசம் வச்சிருக்கேன். சாதத்தை பிழிஞ்சு எடுத்து கொஞ்சம் ரசம் ஊத்தி பசங்க தரேன், சாப்பிடுறியா? ஏங்க நாங்க எங்க பேசிட்டு இருக்கோம், உங்களுக்கு என்ன வேலை? எங்க அர்த்தராத்திரில கூட எங்களை நிம்மதியா விட மாட்டீங்களா? அதே தான் நானும் கேட்கிறேன். பாவம் பகல்லாம் கஷ்டப்பட்டு ராய்சலம் தூக்கிட்டு இருக்கால, அவ தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண எங்களுக்கு கோவம் இல்ல. எதுக்கு மறைக்கிறேன்? என்ன தானோ தூங்கலையா? மகாராணிக்கு என் மேல கோபம் தெரியலையாக்கு? யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். அப்படியா? சரி, இந்த சாப்பாடு கீப்பாடு சாப்பிட்ற என்ன ஏதாவது இருக்கா? பசிச்சா நாங்க சாப்பிட்டுக்கிறோம், நீங்க போங்க. சரி, நான் போய் வாசல்ல படுத்துக்கிறேன். எப்ப பசிக்குதோ போய் சாப்பிடு. ஐயா ஆளுகளை பாரு. அக்கா வாக்கா உள்ள வந்து படு. நான் வரலடி. வான்னு சொல்றேன்ல. நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. ஏன் வரல?
எனக்கு கட்டில படுத்து பழக்கம் கிடையாது, தரையில தான் படுப்பேன். சரி, நீ கட்டில படுக்க வேண்டாம், அங்க வந்து தரையிலே படு. உள்ள வெக்கையா இருக்கும், நான் இங்க காத்தோட்டமா படுத்துக்கிறேன். நீ அங்க கட்டில காலை நீட்டிக்கிட்டு நல்ல சௌரியமா படுத்துக்க. சரி, நான் குழந்தைய தூக்கிட்டு போய் படுத்துக்கிறேன். வேணாம், நடுராத்திரி திடீர்னு எந்திரிச்சு அழுவா, வம்பாயிடும். ஆமா, அப்ப நீ என்னோட வந்து படுக்க மாட்டேன். வேணாம் விஜி, இங்கே சௌரியமா இருக்கு. குழந்தைய என் கூட அனுப்ப மாட்டேல? அவ என்னை விட வரமாட்டான்னு சொல்றல. சரி, நீ கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிற, அப்புறம் எதுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? ஓஹோ, அதான் விஷயமா? அதான் என்ன திரும்ப திரும்ப கேக்குறியா நீ? பரவாயில்லம்மா, பரவாயில்ல. அவங்க உங்ககிட்ட சொன்னாதான் நீங்க என்ன கூப்பிடுவீங்களோ? என்ன உளர்ற? நான் எப்ப பேசுறத நீ கரெக்ட்னு சொல்ல போற? இங்க எல்லாருக்கும் நானே இளக்காரம் தானே. ஐயோ, எப்ப பாரு உனக்கு சண்டை போடுறதே பெரிய வேலையா போச்சு. நான் போய் படுக்கிறேன். போ. கூட பிறந்தது இதுக்கா உள்ள கூப்பிடணும் தெரியல. ஆம்பளை அவர் சொல்லி வேற வழி இல்லாம வாய் அளவுல கூப்பிடுறா. எல்லாம் நேர காலம்தான். என்ன சரோ, கிளம்பிட்டியா? ஆமாங்க. நான் சொன்னதை பத்தி அம்மா கிட்ட பேசுனியா? அது அவசியம்னு நினைக்கலங்க. ஏன் சரோ? நான் அப்பா கிட்ட பணம் கேட்க தான் போறேன். அப்புறம் எதுக்கு நீங்க பேசினதையெல்லாம் அத்தை கிட்ட சொல்லி தேவையில்லாம விவாதம் பண்ணணும்? சரோ, நீ அங்க போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்டா பிடிக்கல? அம்மா, அவர்கிட்ட பணம் இருக்காது. சரோ அங்க போய் நிக்கிறது வேஸ்ட். இருக்காது, நீ கண்டியா? அம்மா, அங்க போய் பார்த்தா தான் தெரியணுமா? அவர் நிலைமை நமக்கு தெரியாதா? பாவம், மாமா கிட்ட ஏதுமா பணம்? அந்த மனுஷன் கிட்ட பணம் இருக்குமா இருக்காதா நீ ஏன்டா கவலைப்படுற? சம்மதிக்காரங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, நாம அதுக்கு உதவி பண்ணணும்னு அவர் நினைச்சாருன்னா எங்கேயாவது புரட்டியாவது கொடுப்பாரு. உனக்கு என்னடா அதை பத்தி? நீ கிளம்பு. கிளம்புற அத்தை. அம்மா, சரோ அங்க போய் கேட்டு அவர் கொடுக்க முடியாட்டி தர்ம சங்கடம் ஆயிடுமா? இருந்துட்டு போட்டுமே. இத பாரு, தர்ம சங்கடம் வரக்கூடாதுன்னு நினைச்சாருன்னா ஓ மாமனாரு தலையை அடகு வச்சாவது தரட்டுமே. இத பாரு, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு நியாயம் தான். என் மக வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பிரச்சனை, அதை தீர்த்து வைக்கணும், அவ்வளவுதான். அதனால எல்லா விதத்திலயும் நம்ம முயற்சி பண்ணிதாண்டா ஆகணும். பணம் கேட்டா சம்மந்தி சங்கடப்படுவாரேன்னு நினைச்சோம்னா சங்கடப்பட்டுட்டு போட்டுமே. அதுக்காக நம்ம முயற்சி பண்ணாம இருக்க முடியுமா? சரோ, நீ கிளம்புமா. கிளம்புறேன். சரோ, நீ அங்க போறதும் பணம் கேட்கறதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. டேய், என்னடா உன்னோட பெரிய வம்பா போச்சு? அவ போறதே பெருசு, நீ அதையும் தடுத்து நிறுத்திடுவ போல இருக்கு. இத பாரு சரோ, உங்க அப்பா கிட்ட நிலைமைய தெளிவா எடுத்து சொல்லி பணத்தை கேளு. என்ன? உன்னதாம மலை போல நம்பி இருக்கோம். நல்ல செய்தியோட வா. முயற்சி பண்றத. என்னது முயற்சி பண்றியா? உன்னை மட்டும் மனசுல வச்சுக்கோ. இந்த உதவி மட்டும் உங்க அப்பா செய்யலன்னா அவர் சொல்லுவாரு, மாப்பிள்ள மேல பாசம் வச்சிருக்கேன், பந்தம் வச்சிருக்கேன்னு. அதெல்லாம் பொய்ன்னு ஆயிடும். வரேங்க. இரு சரோ, நான் வந்து பஸ் ஏத்தி விடுறேன். ஹலோ விஜய். நான் தாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் விஜய். அங்க சாப்பாடுலாம் நல்லா இருக்குங்களா? சாப்பாடுலாம் நல்லா தான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன ஒரே சப்பாத்தி தான். சரி, போர் அடிச்சு போய் சாப்பாடு வேணும் ஆசைப்பட்டேன்னு வச்சுக்க, என்னை கூட்டு வந்தார்ல, அவர் வீட்டுல இருந்து சமைச்சு கொடுத்து விட்டுருவாங்க. ஆமா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க. மருந்து மாத்தெல்லாம் கரெக்டா சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். அப்பா எப்படி இருக்காரு? அப்பாவும் நல்லா இருக்காரு. போசனுக்கு இப்ப உடம்பு பரவாயில்லையா? போஸ் மாமா நல்லா இருக்காருங்க. தனு அண்ணி, பாப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன விஜய், எல்லாத்துக்கும் ரத்தன சுருக்கமா பதில் சொல்லிட்டு இருக்க? சரி, அதை விட கார்மஸ் நிலவரம்லாம் எப்படி இருக்கு? நல்லா நடந்துட்டு இருக்குன்னு போஸ் மாமா சொன்னாருங்க. வெரி குட் விஜய். அப்புறம் விஜய், போன கூட நான் கோபி கிட்ட எதுக்கு அப்ப ரிசீவரை புடுங்க? குடுறீனா? என்ன காணி? கோபி, நான் தனனி பேசுறேன். எப்படி நீ இருக்கீங்க? சொல்லுங்க. இருக்கோம் கோபி. கோபி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? சொல்லுங்க. ஊர்ல இருந்து அவரை இங்க கூட்டிட்டு வரும்போது நீங்க என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க?
வேலையே செய்ய வேண்டாம், சேர்ல உட்கார்ந்து மேற்பார்வை பார்த்தா போதும்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க. ஆமா, இப்ப என்னாச்சு? இப்ப என்னடான்னா அவர் டயத்துக்கு சாப்பிட முடியறது இல்ல, சீக்கிரம் வந்து தூங்குறது இல்ல. ஒவ்வொன்றுக்கும் அவர் தான் அலைய வேண்டியதா இருக்கு. எல்லாரும் எல்லா வேலையும் அவரையே பார்க்க சொல்றாங்க. இத பாருங்க கோபி, இப்படியே போனா அவருக்கு மறுபடியும் மேலுக்கு ஏதாவது வந்து பழையபடி படுத்துருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. உங்க வார்த்தையை நம்பி தானே நான் இங்க வர சொன்னேன். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணே, அங்க ஏதோ குழப்பம் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, எல்லாத்தையும் நான் ஈஸியா சரி பண்ணிடுவேன். இங்க பாருங்க, நீங்க எதுக்குமே டென்ஷன் ஆகாதீங்க, எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. ஓ, ஒரு நிமிஷம் விஜய் கிட்ட போனை கொடுங்களேன். சரி, இந்தா. ஹலோ, சொல்லுங்க. என்ன விஜய், ஏன் தண்டனை இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு பேசுறாங்க? என்னாச்சு? என்ன நம்ம வீட்டாளுங்க அவங்க வேலையெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? இது பாருங்க, அதெல்லாம் எதுவும் இல்ல. தனாக்கா பத்தி உங்களுக்கு தெரியும்ல, பொதுவா சின்ன விஷயத்த கூட பெருசு பண்ணி பேசுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் டென்ஷன் ஆவாங்க. இங்க பார், அப்படிலாம் சொல்லாத. நம்ம எல்லாரையும் விட போசனை உடம்பு மேல அதிக அக்கறை வச்சிருக்காது தனானி தான். அவருக்கு ஒண்ணுனா இவங்க எப்படி தாங்கிக்குவாங்க? அவங்க வருத்தப்படுறது கரெக்டா தான் இருக்கும். போசனை ஏன் ஸ்ட்ரெயின் பண்ணோம்? இங்க பார், நீ போசன்ட்ட என்ன சொல்ற? ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம்னு சொல்ற. அது மட்டும் இல்ல விஜய், போசனை உடம்புக்கு மேற்கண்ட ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்க, அது எல்லாத்துக்கும் நம்ம தான் பொறுப்பு. உடம்பு செலவர் நம்ம தானே கூட்டு வந்தோம். ஐயோ, அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நீங்க அங்க நிம்மதியா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். இங்க பாரு விஜய், மஞ்சள் காமலங்கிறது சாதாரண வியாதி இல்ல, பெரிய வியாதி. அது மறுபடியும் ரீ அட்டாக் ஆனிச்சுன்னு வச்சுக்க, உடம்புக்கு பெரிய சிக்கலாயிடும் விஜய். போஸ் மாமா நல்லா தாங்க இருக்காரு. நீங்க இத பத்தி கவலைப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. சரி, நீங்க எப்ப இங்க வரீங்க? இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு விஜய், அதெல்லாம் முடிச்சோன்னு உடனே கிளம்ப வேண்டியதுதான். எனக்கு என்னமோ அங்க எதுவும் பிரச்சனையா இருக்கும்னு தான் பயமா இருக்கு. நான் இங்க பாத்துக்கிறேன் விஜய், நீ அங்க பாத்துக்க. எல்லாரும் கேட்டதா சொல்லு, நான் அப்புறமா போன் பண்றேன். பாய். ஏய் நில்லுடி. ஏண்டி, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு பேசுற? என்னக்கா? என்னக்காவா? ஏண்டி, நான் சின்ன விஷயத்தை பெருசுபடுத்துறேனா? என் புருஷன் உடம்ப பத்தி நான் கவலைப்படுறது உனக்கு அவ்வளவு சாதாரணமா இருக்கா? அக்கா, நான் சொல்ல வந்து சொல்லுவேடி, சொரக்காய்க்கு உப்பு இல்லன்னு நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். ஏண்டி, உன் கூட பிறந்தவன் நான் சொன்ன பேச்சுக்கு நீ மதிப்பு தராம தானும் அப்படிதான் பேசுவானா? இந்த வீட்ல இருக்கிற மத்தவங்க எப்படி என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க? அக்கா, நான் சொல்ல வந்ததே நீ புரிஞ்சுக்கல. அங்க இருக்கிற மனுஷனுக்கு எதுக்கு டென்ஷன் கொடுக்கணும்னு அப்படி சொன்னேன். ஆமாண்டி, ஆமா. உன் புருஷனுக்கு நாம வாய் வார்த்தையை எதையும் சொல்லி டென்ஷன் தரக்கூடாது. ஆனா என் புருஷன் அவ்வளவு தூரம் முடியாம கடந்து செத்து பொழைச்சு வந்திருக்காரு. அவர் எப்படி வேணா டென்ஷன் ஆகலாம், வேலை பார்க்கலாம். அப்படி எந்த விதத்துல என் புருஷன் குறைஞ்சு போயிட்டாரு? பேசுற பாரு பேச்சு. இருடி, வெச்சுக்கிற உன்னை. பவானி, அப்பா, ஒரு வேலையா பக்கத்து டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன். திரும்பி வரதுக்கு லேட் ஆகும், பயப்படாத. அத்தையம்மா அனுப்பிச்சு வச்சுறேன். சரிங்கப்பா. ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. எங்க இந்த பக்கம் மறுபடியும் மனையை கேட்க வந்தீங்களா? ஐயா, அதான் ஒரே அடியா முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே, வேற வேலையா இந்த பக்கம் போறேன். சரி போங்க. ஐயா, ரொம்ப வலியுறுத்தினு தப்பா நினைக்காதீங்க. இதுல தப்பா நினைக்க என்ன இருக்குது? எந்த தொழிலாக தானே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ முடிச்சு கொடுத்தா எனக்கும் நல்ல தொகையா கிடைக்குமே. புரியுது புரியுது ஒண்ணும் புரியுது. அம்மா, கடைசியில உங்க பாட்டி என்ன சொல்றாரு? வேற மனம் வேணும்னா நான் பார்த்து தரேன். பரவாயில்லைங்க ஐயா, தேவைப்பட்டா சொல்லி அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க. வரேங்க ஐயா. நல்லது. என்ன நிர்மலா, அண்ணி போயிருக்காங்கல்ல, வேலைக்கு ஆகுமா? கொஞ்சம் பணமாவது கொண்டு வருவாங்களா? யாருக்குமா தெரியும்? என்னம்மா அப்படி சொல்ற? உள்ளத தானடி சொல்றேன். ஏய், என்ன பண்ணி வச்சிருக்க நீ? ஏண்டி,
என்ன காரியம் பண்ணிருக்க? புத்தி முழுக்க இந்த பிரச்சனையிலே இருக்கா? ஆ? விட்டா வீட்டை கொளுத்துருவ போல இருக்கு. என் மனசு எதுலயே நிக்க மாட்டேங்குதுமா. ஒரே டென்ஷனா இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்க கூடாது நிர்மலா. வயித்து புள்ளக்காரிடி நீ. இங்க நடக்கிற கூத்துல அதெல்லாம் மறந்தே போச்சுமா. ஏமா அண்ணி பணத்தை கொண்டு வந்துருவாங்களா? போயிருக்கா, பாப்போம். என்னம்மா பாப்போன்னு சொல்ற? அண்ணே ஒரேடியா முடியாதுன்னு தலையாட்டிருச்சு. அண்ணி தான் எனக்கு ஒரே நம்பிக்கை. அதெல்லாம் சரிதான் நிர்மலா. ஆனா அழகர் குளத்துல அந்த சிதம்பரத்துக்கு என்ன கப்பலா ஓடுது? அவர் செய்யறதே தரகர் தொழில் தானே. இத்தனை வருஷமா பல பேர்கிட்ட பல்ல காட்டி 5-10 சேர்த்திருப்பாரு. அதுல 4 கல்யாணத்தை வேற முடிச்சிருக்காரு. நான் ஏதோ பேச்சுக்காக சரோ கிட்ட கேட்டேன். அவ ஏதோ வீராப்புல ஆப்பாட்டு கிளம்பிட்டா. நமக்கு தேவைப்படுற பணத்தை அந்த மனுஷன் புரட்டுறது ரொம்ப கஷ்டம்தாம்மா. என்னம்மா வயிற்றுல புளிய கரைக்கிற? அவங்க பணத்தோட வந்தாதான் ஆச்சு. இல்லாட்டி என் புருஷன் ரொம்ப கோவமா இருக்காருமா. என்ன வேணாலும் பண்ணுவாரு. நான் சொல்றதுதாம்மா அங்க இருக்கிற யதார்த்தமான நிலைமை. ஆனா ஒருவேளை அந்த ஆளு யார் கையில காலில் விழுந்தாது பணத்தை வாங்கி கொடுத்தாருன்னு வச்சுக்கோ, அதுவோ அதிர்ஷ்டம். இல்லாட்டி அந்த ஆளு தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கானே மாணிக்கம், அவனுக்கு அவரை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். இப்ப நீதாம்மா வளர்ற. அண்ணன் தான் சிதம்பரம் மாமா கிட்ட பணம் இருக்காது கேட்க வேணா சொல்லிச்சுல்ல. அவன் சொன்னது என்னமோ உண்மைதாண்டி. ஆனா இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாரு. பவானியை கேட்டப்போ அவர் கையை விரிச்சிட்டாரு. இப்படி ஒரு இக்கட்லயும் அவர் உதவலேன்னு வச்சுக்கோ, 1000 தான் வெளியில பேசினாலும் மாணிக்கத்தோட அடி மனசுல அந்த ஆள் மேல ஒரு சின்ன வெறுப்பு வரத்தாண்டி செய்யும். என் மகன் மாணிக்கத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. ஏமா இங்க நான் என் வாழ்க்கைய பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்னடா எங்க வீட்டுக்குள்ளே அரசியல் நடத்துறியா? ஏய், எதுக்கு இப்ப கோவப்படுற? அதான் சரவ அனுப்பியிருக்கோம்ல, பாப்போம். கல்ல வீசி இருக்கோம், என்ன வருதோ அதை பார்க்கலாம். எதையாவது ஒண்ணு போட்டு குழப்பிக்கிட்டு. நினைச்சு பாக்குறதுக்கு அபத்தமா இருக்கு. சிதம்பரம் மாமாட்ட போய் பணம் கேட்டா அவர் எங்க போவாரு? 1000-2000 விஷயம் அது. நான் வேண்டாம் தான்டா சொன்னேன். ஆனா அம்மா தான் போய் கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. சரவம் நான் கேட்கறேன்னு கிளம்பி போயிட்டா. எப்படின்னு? அவர் என்ன நோட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காரு? எப்படியாவது புரட்டி கொடுக்கட்டுமேன்னு அம்மா சொல்றாங்க. எங்கிருந்து? நீங்களும் நானும் தினமும் வியாபாரத்துக்காக 1000 கணக்கில் பணத்தை புரட்டிட்டு தானே இருக்கோம். நம்மளாலேயே முடியல, அவர் எப்படிங்க? நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுடா. ஆனா என்ன பண்றது, என் பேச்சை மீறி சரவ கிளம்பி போயிட்டா. நான் கடைசி வரைக்கும் வேண்டாம் தான்டா சொன்னேன். எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. என்னடா சிரிக்கிற? இல்ல, சம்பாதிக்கிற 2 ஆம்பளைங்களையும் மீறி பண விஷயம்லாம் நம்ம வீட்டுல போயிட்டு இருக்கு. அம்மாவும் நிர்மலாவும் என்னடானா நமக்கு தெரியாமலே பணத்தை வட்டிக்கு விட்டுட்டு இருக்காங்க. அண்ணி என்னடானா நீங்க சொல்லியும் கேட்காம மாமாட்ட பணத்தை கேட்க போறாங்க. என்னவோ. இது எல்லாத்துக்கும் காரணம் அம்மாவும் நிர்மலாவும் தான்டா. அவங்க மேல கோபமா வருது. ஆனா என்ன பண்றது? அதை ஒன்றும் பண்ண முடியாது. மாமா கிட்ட பணத்தை கேட்கறத வேணா நம்மளால அவாய்ட் பண்ண முடியும்னே. ஏன்னா இதுல சங்கடம் நமக்கு கூட இல்லை. நாம கேட்டு ஒருவேளை அவரால் முடியலன்னு வச்சுக்கோங்க, அவர் தான் ரொம்ப வருத்தப்படுவாரு. அதனால இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல. அழகுலத்துக்கு போனை போட்டு அண்ணிக்கிட்ட பேசி தயவு செஞ்சு மாமாட்ட பணம் கேட்க வேண்டாம்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவோமா? அதெல்லாம் வேண்டாம்டா. சரோ நேரம் போயிருப்பா, நீ போன்ல ஒன்றும் பண்ணாத. சரி, நடக்கிறது நடக்கட்டும். எல்லாம் நம்மள மீறி போயாச்சு, நீ என்ன பண்றது? நான் போய் வசூலை பார்த்துட்டு வரேன். என்னடா குமார், வானத்தை பார்த்து விசில் அடிச்சிட்டு இருக்க? என்ன பண்ண சொல்ற? ஓ மூஞ்சியை பார்த்தா மூடு வரல, அதான் வானத்தை பார்த்து விசில் அடிச்சிட்டு இருக்கேன். சரி சரி, அதெல்லாம் விடு. ஆமா, உன் வேலையெல்லாம் எப்படி இருக்கு? அது ஏன்பா கேட்குற? உன்ன மாதிரி எக்கச்சக்கமான அழுக்கு. 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்க அப்புறம் தான் அழுக்கே போகுது. உன் புத்தி ஒன்ன விட்டு போகுமா? டே, நான் இதை கேட்கலடா, கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்க்கறல அதை பத்தி கேட்டேன். அதை கேட்கிறேன் நீ? அட்மாஸ்பியர் சூப்பரா இருக்கு. சமயத்துல லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கிற மாதிரி ஃபீலிங் வருது எனக்கு. ஏண்டா ஒரு மூத்த மச்சாங்கிட்ட பேசுற மாதிரி பேசுற நீ? யாரு மச்சானா?
ஏய் உன்னையெல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுல மச்சானா. பேசுவடா, ஏன் பேச மாட்ட? ஒரு ராஜி செல்லத்திட்ட 5 நிமிஷம் பேசினேன்னு வச்சுக்கோ. தெய்வமே தெய்வமே, என் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்காத. தயவு செய்து என் வாழ்க்கையில விளையாடாத ப்ளீஸ். அந்த பணிவு இருக்கட்டும், பயம் இருக்கட்டும். நான் இத பத்தி கேட்கல, கார்மெண்ட்ஸ்ல வேலை பாக்குறல அத பத்தி கேட்டேன். அதை ஏன் கேக்குற மச்சான்? என்னடா சுதியரங்க பேசுற? ஏன் கார்மெண்ட்ஸ்ல பிசினஸ் நல்லா இருக்கான்னு என்னத்த சொல்ற? இந்த கோபி பையலுக்கு ஜாதகத்துல ஏதோ ஒரு காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆயிடுது. அவன் எக்கு தப்பா ஏதோ பண்ண போய் அது பெரிய ரேஞ்சில கிளிக் ஆயிடுது. ஏலே ஏன்டா புத்தி இப்படி போகுது? கோபி ஒன்னொன்னி திட்டம் போட்டு யோசிச்சு பண்ணிட்டு இருக்கான், அதனால எல்லாமே நல்லபடியா நடக்குது. நீங்க 2 பேரும் பட்டாசு கடை போட்டு பஞ்சரான கேஸ் தானே, எதுக்கே வைத்தறிச்சு பண்ணும்? எனக்கு என்னடா அதுல வைத்தறிச்சல? கோபி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுல அவனுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, கண்டிப்பா நமக்கு நல்லது நடக்கும்டா. அப்படி போடு. டேய் இதுல என்ன பிரச்சனை தெரியுமா? அந்த போஸ் பையதான். நம்ம கோபிக்கு அவ்வளவு விவரம் பத்தாதரா. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், அந்த போஸ் பையதான் கடுமையா உழைச்சி கார்மெண்ட்ஸை தூக்கி நிறுத்துறதா அவன் நம்பிக்கிட்டு இருக்கான். விட்டா கார்மெண்ட்ஸே போஸுக்கு எழுதி வச்சிருவான் போல இருக்கு. கரெக்டா சொன்னேன். டேய் மாப்ள, 1000 கருத்து வேறுபாடுகள் நமக்குள்ள இருந்தாலும் நாம 3 பேருமே ஆரம்ப காலத்துல இருந்து கோபி கூட ஒன்னா இருந்து பழகினவங்க. ஆனா இந்த போஸ் யாரா அவன்? சைக்கிள் கேப்ல சந்துக்குள்ள நுழைஞ்சவன். அவனுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறானா? என்னடா நியாயம்? ஆமாடா, அந்த போஸ் பைய பண்ற வேலையை நாம செய்ய மாட்டோமா? டேய் அவன் படிக்காதவன், கோபிக்கு சகலங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் பெரிய ஆளாகணுமா? அப்புறம் மச்சன்னா இருக்கிற நமக்கெல்லாம் என்னடா மரியாதை? அட நான் கூட பிறந்த அண்ணன், எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறான்? அட போங்கப்பா, நீங்க 2 பேரும் ஏதோ குழப்புறீங்க. அட போடாக்கு இருக்கா. டே குமார், அவனுக்கு கரெக்டா எடுத்து சொல்றான். என் மச்சனன்கள்லயே எவன் பெரிய ததின்னு எனக்கு ஏகப்பட்ட குழப்பம். டே என்ன சொல்ற? இப்ப தெளிவாச்சு. டேய் சிவராமா, நல்லா சிந்திச்சு பாரு. காலச்சக்கரத்து ஒரு தடவை பின்னாடி திருப்பி பாரு. உனக்கும் கோபிக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. கோபி உன்னை பிரியமா வச்சுக்கிட்டான். ஆனா இப்ப உன் நிலைமை என்ன? கோபியோட நேரம் ஒர்க் அவுட் ஆகி பெரிய ஆளா வந்து இப்ப நிறைய காசு சம்பாதிக்கிற நேரத்துல நாம 3 பேரும் விலகி இருக்கோம். எங்க இருந்தோம் அந்த போஸ் கரெக்டா சீட்டை போட்டு செகண்ட் பிளேஸ்ல இருக்கான். கரெக்ட். டே சிவராமா, இப்பதான்டா நம்ம சுதாரிச்சுக்கணும். மறுபடியும் கோபி கிட்ட நம்ம நெருங்கணும். அப்பதான் இந்த போஸ் பையில கட் பண்ணி ஒதுக்க முடியும். இப்ப என்ன பண்ணுங்கிறீங்க? இது பாயிண்ட். சிவராமா, இப்ப நீ என்ன பண்ற? நாளையில இருந்து கார்மெண்ட்ஸ்க்கு வா, அங்க வந்து வேலை செய். நீ நானும் இணைஞ்சு கார்மெண்ட்ஸ் கலக்குவோம். திடீர்னு நாங்க எப்படி மாப்பிள வருது? டேய் அது கோபியோட கார்மெண்ட்ஸ். அங்க நீ வந்தனா உன்னை எவன் என்ன சொல்ல முடியும்? போஸ் ஏதாவது சொன்னா? போஸ் மட்டும் அப்படியே தான் சொன்னானு வை, அது நமக்கு லட்டு மாதிரி சான்ஸ். அதை அப்படியே டெவலப் பண்ணி அப்பா கிட்ட பஞ்சாயத்து வச்சு வீட்டை ஒரு கலக்கரைக்க மாட்டேன். சரி, கார்மெண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு வேலையை இழுத்து போட்டு செய்யறேன், அப்புறம்? டேய் நான் ஒருத்தனே பெரிய தலைவலி. நீ வந்தேன்னு வச்சுக்க, அந்த போஸ் பயலுக்கு தீராத மண்டபத்தில் ஆயிடும். ஏதாவது ஒரு சான்ஸ் மாட்டினா நாம 2 பேரும் சேர்ந்து அந்த போஸை ஒரு வழி பண்ணி ஓரம் கட்டிடுவோம். ஓகேவா? ஓகே, கார்மெண்ட்ஸ் வந்ததான் என் வேலையே. அது போதும்டா, மத்ததெல்லாம் ஏன் வேலை? குமார், கண்டிப்பா இந்த மூவரை கூட்டணி ஜெயிக்கும்டா. கை குடுறா. இப்படி கையை கொடுத்தாண்டா உன்னை தெருவு கொண்டு அந்த பட்டாசு கடையில வாடா. நல்ல வேலைப்பா, ஞாபகப்படுத்துறேன். ஏப்பா இவன் பார்ட்னர்ஷிப்பே வேணாம் சாமி. சாப்பிட்றதுக்கு ஏதாவது தட்டுமாத்த? இல்ல வேண்டாமா. வீட்ல வேலை எதுவும் இல்லையா? எனக்கு என்னம்மா வேலை இருக்கு? அண்ணன் வந்து சொன்னாரு டவுனுக்கு போறேன், வர லேட் ஆகும்னு. கொஞ்சம் பவானிக்கு துணையா இருன்னு சொன்னாரு. நான் மட்டும் என்ன வீட்டுல வெட்டியா முடிக்க போறேன்? சந்தோஷமா கிளம்பி வந்துட்டேன். இப்ப உனக்கும் ஒரு துணையா இருக்கும்ல? ஆமாத்த, முதல்ல நாங்க வீட்ல 5 பேர் இருந்தோம். வீடே கலகலன்னு இருக்கும். இப்ப யாருமே இல்லாம வீட்டுல தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு என்னம்மா பண்றது? அதுக்கு கல்யாணம் காட்சினானா போய்த்தானே ஆகணும். நீயும் ஒரு நாளைக்கு புருஷ வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும். நானும் ஒண்ணு போக மாட்டேன். அப்படித்தான் சொல்லுவேன். எல்லாரும் ஒரு நாள் இப்படி சொன்னவங்க தான். பவானி, சரா, என்ன சரா, எப்படி இருக்க? நல்லா இருக்கா அக்கா? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வா வா வா. எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கேம்மா. இந்த என்ன சரா தனியா வந்திருக்க? சும்மாதான் அத்தை. ஏதாவது பிரச்சனையா? சேச்சே, அப்படிலாம் எதுவுமே இல்ல. கேக்குறேன்னு கோச்சுக்காத. குழந்தைய மட்டும் தூக்கிட்டு தனியா வந்திருக்க. என்னது நீங்க? நான் சொல்றேன்ல, நான் ஒன்னும் சண்டை போட்டுக்கிட்ட கோச்சுக்கிட்ட இங்க வரல. சும்மா தான் வந்திருக்கேன். அதையே ஏன் போட்டு குடையறீங்க? சரி தாயே, நான் கேட்கல. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ஏன் தான் இப்படி கோவம் வருதோ தெரியல. இல்ல அத்தை, நானே டயர்டா வந்திருக்கேன். நீங்க வேற கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. கோச்சுக்காதீங்க அத்தை. சரிம்மா, நான் ஏமா கோச்சுக்க போறேன்? பவானி, அப்பா இங்க டவுன் வரைக்கும் போயிருக்காருக்கா. வர ரொம்ப லேட் ஆகுமா, அதனால தான் அத்தை துணைக்கு விட்டுட்டு போயிருக்காரு. அப்படியா? இந்தம்மா சரோ, உனக்கு போன் வந்திருக்கு. ஊர்ல இருந்து ஒரு நாத்தனா தான் பண்ணிருக்கு, சீக்கிரம் வா. என்ன சரோ, இப்பதான் வந்த, உட்கார கூட இல்ல, பின்னாடியே போன் வந்திருக்கு. அத என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நடராஜ பாத்துக்கோ. சரிக்கா.
ஹலோ அண்ணி, நான் தான் நிர்மலா. என்ன நிர்மலா? அண்ணி, தயவு செஞ்சு எப்படியாவது உங்க அப்பா கிட்ட சொல்லி பணத்தை புரட்டிடுங்க அண்ணி. அதுக்கு தானே வந்திருக்கேன் நிர்மலா. அப்பா வெளியில போயிருக்காரு, வந்த உடனே கேட்டுடுறேன். அண்ணி, அவர் கையில இல்லாட்டாலும் எப்படியாவது கொஞ்சம் சிரமப்பட்டாவது பணத்தை கொஞ்சம் புரட்டி தர சொல்லுங்க அண்ணி. இது என் வாழ்க்கை பிரச்சனை. நிர்மலா, என்ன இப்படி பேசுற? உன் வாழ்க்கை மேல எனக்கும் அக்கறை இருக்கு. அதுக்கு தானே இங்க வந்திருக்கேன். நீ தைரியமா இரு, எல்லாம் சரியாயிடும். நான் பயப்படுறதுக்கு காரணம் இருக்கு அண்ணி. அவருக்கு இந்த பணம் கிடைக்கலன்னா அவர் என்ன ஒரேடியா தலை முழுகினாலும் முழுகிடுவாரு. அப்புறம் என் வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிர்மலா, நீ வயிற்று புள்ளக்காரிமா. தேவையில்லாததெல்லாம் கற்பனை பண்ணி இப்படி வருத்தப்பட்டு இருக்க கூடாது. நீ தைரியமா இரு, இந்த பிரச்சனையை எப்படியும் சரி பண்ணிடலாம். உங்களை தான் நான் நம்பி இருக்கேன். மத்தவங்க எல்லாருமே என்ன கைவிட்டுட்டாங்க. என்ன நிர்மலா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு. இது பாரு, கொஞ்சம் நம்பிக்கையோட இரு. நான் நிச்சயமா நல்ல செய்தியோட தான் வருவேன். பணத்தோட வாங்க அண்ணி. அதானே நிர்மலா சொன்னேன். வச்சுட்டுமா? வச்சிருங்க. ஹலோ ரவி, வாங்க. நான் ரிவர்ஸ்ல வர முடியாது, வாங்க. நீங்களா? நானே தான். எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? ஏதோ அழகர் குலத்துல இருந்து அந்த மாதிரி கேக்குறீங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில இருந்து வந்திருக்கேங்க. ஸ்டேட்ஸ்ல இருந்து எப்போ வந்தீங்கன்னு கேட்கணும். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, அம்மா இறந்து போன விஷயம் உங்களுக்கு தெரியாதா? பேச்சு வாக்குல நிர்மலா சொன்னாப்ல. இத பாருங்க ரவி, இப்ப வயசாயிட்டாலே போய் சேர்றதுல ஒண்ணும் பெரிய தப்பு இல்ல. இப்ப அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சாவெல்லாம் ரொம்ப ஈஸியா எடுத்துக்குவாங்க. இப்ப சாவுட்ட பாத்தீங்கன்னா ஈவினிங் பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு ஒயின் சாப்பிட்டு ஹாப்பியா பிரிஞ்சு போயிடுவாங்க. நம்ம ஊர்ல தாங்க 1 இயர் இழுத்துறானுங்க. 3ஆம் நாள்ன்றானுங்க, கருமாதின்றானுங்க, அப்புறம் திதின்றானுங்க. இப்படி 1 வீக் சாவுட்டுக்கான வீட்டுல வந்து சாப்பிட்டு அவனை பினான்சியலா வீக் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் யோசிக்கிறப்ப நீங்க எதையும் ஈஸியா எடுத்துக்கணும், டோன்ட் வரின்னு விட்டு தள்ளிடணும். நீங்க ரொம்ப படிச்சவங்க, அதனாலதான் இந்த மாதிரிலாம் சொல்றீங்க. படிச்சிருந்து என்னங்க பிரயோஜனம்? வேட்டி கட்டின பார்ட்டியெல்லாம் அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஏமாத்திட்டு போயிட்டாங்களா? என்ன சொல்றீங்க? இத பாருங்க, அது பெரிய பேட் ஸ்டோரிங்க. as a businessman உங்கள்ட்ட சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. புரியலையே, என்ன சொல்றீங்க? யார சொல்றீங்க? பொதுவா சொன்ன ரவி, let me make it clear. இப்போ நான் இருக்கேன், என் திறமையை பார்த்து அமெரிக்கால கூப்பிடுறாங்க. நான் என் ஒய்ஃபை அவங்க ஃபேமிலியை நம்பி இங்க விட்டுட்டு போறேன். எனக்கு நல்ல சம்பளம், அதை நான் இங்க அனுப்பி வைக்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா புரியுதா? சொல்லுங்க. ஆனா நான் நம்பின என் ஒய்ஃபு கிட்ட அவ நம்பின அவனுடைய பிரதர் மாணிக்கம் அவ பணத்தை வாங்கி நைஸா அவிக்கிட்ட கேட்டா பிசினஸ்ல முடக்கிட்டாராம். என்னங்க பெரிய பிசினஸ்? அழுகி போன காய்கறியை ஏமாந்த மக்கள்கிட்ட விக்கிறாரு. இத போய் பெரிய பிசினஸ்ன்றாரு. நம்ம ஊர்ல தான் யார் வேணாலும் பிசினஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாமே, அது அவ்வளவு சீப்பா போயிடுச்சு. நீங்க யார சொல்றீங்க? நான் பொதுவா சொன்ன ரவி. எனக்கு தெரிஞ்சு மாணிக்கத்துக்கிட்ட பிடிக்காத குணம் இருந்தாலும் பிசினஸ் நல்லா பண்ணுவாரு. அவர் தங்கச்சி மேல ரொம்ப அன்பா இருப்பாரு. இத பாருங்க, உங்களுக்கு நான் என்ன முழு விவரமும் சொல்லல. என் பணத்தை நான் திருப்பி கேட்டேன். அதுக்கு பெருசா சண்டை போட்டு கடைசியில என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப நான் அந்த வீட்டுல இல்ல, தெரியுமா? வெளியில வந்துட்டீங்களா? இப்ப சொல்லுங்க, உங்க மாணிக்கு என்ன பத்திரமா தங்கமா சரியான பச்சு வந்தீங்க இருந்தால? எனக்கு என்னமோ மாணிக்கு இந்த பிரச்சனை கூடிய சீக்கிரம் தீர்த்துருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அம்மாவையும் தங்கச்சியும் விட்டு கொடுக்க மாட்டாரு. அதானே, நீங்க சகலையை விட்டு கொடுக்க மாட்டீங்களா? இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க, நான் வரேன். இவருக்கு என்ன பிரச்சனையோ? பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மாணிக்கம் பிசினஸ்ல கில்லாடி, ரொம்ப விவரமான ஆளு, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சந்தோஷ் விஷயத்துல அவர் இப்படி ஏமாத்திருக்க கூடாது. அவரே இதை சொல்றாரு. என்ன இருந்தாலும் மச்சான், எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. சந்தோஷ் சாதாரணமா பேசுறதே கேட்க முடியாது. அவருக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, சும்மா விட்டுருவாரா? கண்ணுல விரல விட்டு ஆட்டிட மாட்டாரு. இந்த விஷயத்துல மாணிக்கு எதுவுமே பேச முடியாது. என்ன பண்ண போறாருன்னு புரியல. சந்தோஷ் எப்படி எல்லாம் பேசுறாரு தெரியுமா? சொந்த மச்சான பேசுற மாதிரியா பேசுறாரு, கராரா பேசுறாரு. அவரு பேசுற பேச்சுக்கெல்லாம் மாணிக்கத்தால பதில் சொல்லவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் மாணிக்கத்தோட திமிருக்கு இதெல்லாம் தேவைதான். கொஞ்சம் நஞ்ச திமிரு அந்த ஆளுக்கு. என்ன இல்ல, எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஏன்டா இப்படி விவசாயம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? 1000 தான் இருந்தாலும் அவங்க அக்கா புருஷனாச்சே,
நீ அவரை பத்தி தப்பா பேசுறத கேட்டு அந்த பொண்ணு மனசு சங்கடப்படாது? என்னப்பா இப்படி சொல்றீங்க? பின்ன என்னடா, நீ பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? நல்லா மாட்டிக்கிட்டானுங்க, இவனுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு கை கொட்டி சிரிக்கிற மாதிரி இருக்கு. என்ன இருந்தாலும் அவர் உன் சகல இல்லையா? என்ன இருந்தாலும் எப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு தெரியுமா? தீபாவளிக்கு அழகர் குணம் போயிருந்தப்ப அங்க வச்சு என்ன எவ்வளவு கேவலமா பேசுற அப்படின்னு தெரியுமா? என்ன தன்னோட சகல நினைச்சிருந்தா மாணிக்கு இப்படி எல்லாம் பேசிருப்பா அப்படியா? ஏண்டா அப்படின்னா அப்போ நடந்ததை நீ இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்க? இப்ப அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தோடனே நல்லா மாட்டிக்கிட்டோன்னு சந்தோஷப்படுற, அப்படித்தானே? ஆமா, அப்படித்தான். டேய், என்னடா இது? நன்று அல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நல்ல விஷயமா இருந்தா காலத்துக்கும் மனசுல பூட்டி வச்சுக்கிட்டு சந்தோஷப்படலாம். ஆனா ஒரு கெட்ட விஷயம் நடந்தா அதை அப்பவே அந்த க்ஷணமே எல்லாத்தையும் மறந்துடணும். அப்படி இல்லாம அதை மனசுல போட்டு பூட்டி வச்சிருந்தேன்னு வச்சுக்க, வன்மமும் அகங்காரமும் ஜாஸ்தியாகி நம்ம புத்தி உடம்பு எல்லாத்தையும் கெடுத்துருமா. இதை பாரு, எல்லாரும் உன்ன மாதிரி தேவையில்லாத விஷயங்களை மனசுல பூட்டி வச்சுக்கிட்டு தெரிஞ்சா யாரும் யாரோடையும் சந்தோஷமா இருக்க முடியாது, நிம்மதியா வாழ முடியாது, சிரிச்சு பேச முடியாது. மனசுல தெளிஞ்ச நீரோட மாதிரி சிந்தனை வேணும், சாக்கடை மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடாதுரா. என்னப்பா இது நீதி போதனை கிளாஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன திருத்தணும்னு நினைப்பு இருக்கு, சரி உங்க பேச்சை கேட்டு நான் திருந்துறேன்னே வச்சுக்குங்க. மத்தவங்க அந்த மாணிக்கம் அவங்க எல்லாம் அப்படியே இருப்பாங்க, நான் மட்டும் மாறணும், பழசெல்லாம் மறக்கணும், அவங்க இன்சல்ட் பண்ணதெல்லாம் மறந்துடணும்னு சொல்றீங்க. இதுல என்னப்பா நியாயம்?